இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய தாயோட கருவறைன்னு வச்சுக்கிட்டா, நாம எல்லாரும் இன்னும் பிறக்காத குழந்தைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வியோட மிர்தாத்தின் புத்தகத்துல இருந்து 34வது அத்தியாயத்துக்குள்ள நம்ம ஆழமா பயணிக்க போறோம். ஆமா. இது சும்மா ஒரு தத்துவ கேள்வி மட்டும் இல்ல. நம்ம இருப்பு, வளர்ச்சி, இலக்குன்னு எல்லாத்தையும் பத்தின நம்ம பார்வையை மாத்தக்கூடிய ஒரு விஷயம். நாம இங்க அலச போறது வெறும் வார்த்தைகளை இல்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய உண்மை. கரெக்ட். நம்மகிட்ட இருக்கிறது மிர்தாத்தின் போதனைகள். இந்த தாய்க்கருங்கிற ஒரே ஒரு உருவகத்தை வச்சு வாழ்க்கையோட ரகசியத்தையும் மனுஷனோட இறுதி விடுதலையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். விஷயமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரபஞ்சத்தையே ஒரு தாயின் கருன்னு சொல்றார். காலம் தான் அதை மூடி இருக்கிற ஓடு. வாவ், இத கேட்கவே மலைப்பா இருக்கு. ங்கிற கருவறைய எல்லையில்லாத பேரிறைவன் சூழ்ந்திருக்கிறான். ஆனா அந்த கருவறைக்கு உள்ள இருக்கிறது இன்னும் முழுசா வெளிப்படாத ஒரு கடவுள். அது அவரு நுண்ணிறைவன் சொல்றாரு. நுண்ணிறைவன், மைக்ரோ காட். ஆமா, இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே, ஒரு கல், ஒரு செடி, ஒரு மனுஷன்னு எல்லாமே அந்த நுண் இறைவனை சுமக்கிற சின்ன சின்ன கருவறைகள் தான். அதாவது காலவெளி கருக்கள். ஓ, இது எனக்கு ரஷ்யாவோட பொம்மை மாதிரி தோணுது. ஒரு பெரிய பொம்மைக்குள்ள ஒரு சின்னது, அதுக்குள்ள இன்னொன்னு, அந்த மாதிரி தானா? மிகச்சரியான உதாரணம் அதேதான். பிரபஞ்சங்கிற பெரிய கருவுக்குள்ள மனிதன் ஒரு கரு, மனிதனோட உணர்வு நிலைக்குள்ள விலங்கு இன்னொரு கரு, இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கேள்வி. ஒரு புல்லுக்கும் எனக்கும் உள்ள இருக்கிறது ஒரே நுண் இறைவன்னா, அப்புறம் ஏன் இவ்ளோ வித்தியாசம்? நான் ஏன் யோசிக்கிறேன், அது ஏன் யோசிக்கல? அருமையான கேள்வி. நுண் இறைவன் ஒண்ணுதான், ஆனா அது தங்கியிருக்கிற இந்த கரு, அதாவது அந்த காலவெளி ஓடு வேற வேற. ஒரு செடியோட காலவெளி ரொம்ப சின்னது, அதோட உணர்வு நிலை ரொம்ப சுருக்கமானது. விலங்குக்கு அதை விட கொஞ்சம் அதிகம். மனிதனுக்கு விலங்கை விட பல மடங்கு காலவெளி விரிவாக்கம் அதிகம். அதனாலதான் நம்மள யோசிக்க முடியுது, கடந்த காலத்தை நினைவுபட்டுக் கொள்ள முடியுது, எதிர்காலத்தை கற்பனை செய்ய முடியுது. உள்ள இருக்கிற சக்தி ஒண்ணுதான், ஆனா அது வெளிப்படுற பாத்திரம் வேற. ஆட, அப்போ வளர்ச்சிங்கிறது அந்த காலவழி ஓட்ட உடைச்சு பெருசாக்கிக்கிட்டே போறது தானே? சரி, இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம்னு மிர்தாத்தே ஒத்துக்கிறார் இல்லையா? ஏன் வார்த்தைகள் உங்க மூளைக்குள்ள நிக்காது வழுக்கிட்டு ஓடிடும்னு அவரே சொல்றார். ஏன் அப்படி? இதுதான் இந்த போதனைகளோட மையப்புள்ளி. இந்த மாதிரி விஷயங்களை வெறும் வார்த்தைகளால முழுசா விளக்கிட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் வார்த்தைகள் எப்படி பார்க்கறாருன்னா, அடிவானத்தை காட்டுற ஒரு மின்வெட்டு மாதிரி. மின்வெட்டு மாதிரி? ஆமா, அந்த வெளிச்சத்துல நீங்க அடிவானத்தை பார்க்கலாம், ஆனா அந்த மின்வெட்டை பிடிச்சுக்கிட்டு அடிவானத்துக்கு போக முடியாது இல்லையா? ரொம்ப அருமையான உவமை. அப்ப வார்த்தைகள் வெறும் வழிகாட்டிதான், அதுவே பாதை கிடையாது. அதேதான். அவர் சொல்றார், இந்த வார்த்தைகளை உங்க தடுமாறும் கால்களுக்கு உதவுற வலிமையான சிறகுகளா மட்டும் பாருங்கன்னு. வார்த்தைகள்ல சிக்கிக்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த நுண்ணிறைவன் ஒவ்வொரு கருவுக்குள்ளேயும் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக துடிக்குதுன்னு சொல்றீங்க. அந்த பயணத்தை நாம வளர்ச்சி, முன்னேற்றம்னு சொல்றோம். ஆனா மிர்தாத் இந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்துற அர்த்தத்திலேயே பாக்குறார். இங்கதான் அவர் நம்ம சிந்தனைய மொத்தமா உடைக்கிறாரு. நம்ம வளர்ச்சினா என்ன நினைக்கிறோம்? நிறைய பணம், பெரிய பதவி. ஆமா, முன்னாடி போறது. கரெக்ட். ஆனா மிர்தாத் சொல்றாரு, இது உண்மையான வளர்ச்சியே இல்ல. உண்மையான வளர்ச்சிங்கிறது உங்களை சுற்றியுள்ள எல்லாத்துலயும் சமமா வளர்றது. உண்மையான முன்னேற்றம்ங்கிறது முன்னாடி மட்டும் போறதில்ல. ஒரு பூ மலர்ற மாதிரி எல்லா திசைகள்லையும் மேலும் கீழும் வலது இடதுன்னு சரிசமமா விரிவடைகிறது. இதை இப்படி யோசிச்சு பார்க்கலாமா? ஒருத்தர் வேலையில பெரிய ப்ரொமோஷன் வாங்குறாரு. ஆனா அதனால குடும்பத்தோட நேரம் செலவிட முடியல, உடம்பு சரியில்லாம போகுது. மிர்தாத் பார்வையில இது வளர்ச்சியே இல்ல, ஒரு பக்கம் வீங்கி இன்னொரு பக்கம் சுருங்குறது மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றது. வாழ்வோட ஓட்டம் அப்படிதான் இருக்கு. மேலிருந்து மையத்துக்கும், மையத்திலிருந்து மீண்டும் எல்லா திசைகளுக்கும் பாயுது. இந்த இறுதி இலக்கு என்ன தெரியுமா? என்ன அது? இறுதி நிலை வளர்ச்சிங்கிறது வெளியே கடப்பது. இறுதி முன்னேற்றம்ங்கிறது காலத்தை கடப்பது. அந்த நிலையில தான் உள்ள இருக்கிற நுண்கடவுள் இந்த காலவெளிங்கிற எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் முழுசா சுதந்திரம் அடைஞ்சு அந்த பெரிய கடவுளாகவே மாறிடும். இதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட விதி. இந்த உணர்வு விரிவாக்கம், கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்றீங்களே, இத விளக்க மிர்தாத் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றார். ஒரே மான பாக்குற வேட்டைக்காரனுக்கும் கவிஞனுக்கும் உள்ள வித்தியாசம். அது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நிச்சயமா. இது இந்த முழு அத்தியாயத்தோட சாராம்சத்தையே விளக்கிடும். ஒரு வேட்டைக்காரன் மான பாக்குறான். அவன் கண்ணுக்கு அது என்னவா தெரியுது? உணவு, மாம்சம். ஆமா.
அவனோட நோக்கம் அதை கொன்னு பசிய ஆத்துறது. அவனோட உலகம், அவனோட காலவெளி அந்த மானோட உடம்போட முடிஞ்சிடுது. அவ்வளவுதான். ஆனா கவிஞனுக்கும் கவிஞன் அதே மானை பானுகிறான். ஆனா அவனுக்கு அது வெறும் உடம்பா தெரியல. அதுல ஒரு அழகா பாக்குறான், ஒரு கவிதைய பாக்குறான், ஒரு கனவு காண்கிறான். அவனோட உணர்வு அந்த மானையும் தாண்டி காடு, மலை, வானம்னு எல்லா இடத்துக்கும் விரிவடையுது. இங்கே பொருள் ஒண்ணுதான், ஆனா அதை உணர 2 பேரோட காலவெளி, உணர்வு முற்றிலும் வேற. வாவ், இது ரொம்ப ஆழமா இருக்கு. இததான் மிக்காயன் சமாதம் உதாரணத்திலும் விளக்குறாரு இல்லையா? 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் மிக்காயனால சமாதத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சமாதத்தால மிக்காயனை புரிஞ்சுக்க முடியல. ஏன் இந்த ஒரு வழி பாதை? ஏன்னா மிர்தாத்தோட பார்வையில மிக்காயன் ஒரு வெற்றியாளன். அதாவது அவரோட உணர்வு நிலை உயர்ந்தது. நம்ம ரஷ்ய பொம்மை உதாரணத்துக்கு வருவோம். பெரிய பொம்மைக்குள்ள சின்ன பொம்மை இருக்கு. அதனால பெரிய பொம்மைக்கு சின்ன பொம்மைய பத்தி தெரியும். ஆனா சின்ன பொம்மைக்குள்ள பெரிய பொம்மை இல்ல. கரெக்ட். அதனால அதுக்கு பெரிய பொம்மைய பத்தி முழுசா தெரியாது. அதே மாதிரி தான் மிக்காயனுக்குள்ள சமாதத்தோட நிலை இருக்கு. ஆனா சமாதத்துக்குள்ள மிக்காயனோட நிலை இல்லை. அப்போ வெற்றியாளனோட வாழ்க்கை மற்ற எல்லாரோட வாழ்க்கையையும் உள்ளடக்கியது. ஆனா மத்தவங்களால அவனோட வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியை கூட தொட முடியாது. இதுதான் இந்த உலகத்துல வெற்றியாளனோட ஆழமான தனிமைக்கு காரணம்னு சொல்றாரு. இது கேட்கவே ரொம்ப சோகமா இருக்கு. ஆமா, ஆனா அந்த தனிமை மத்தவங்க கொடுக்கறது இல்ல. அது அவங்க உணர்வு நிலையோட இயல்பான விளைவு. ஒரு ஞானிய பார்த்தா நமக்கு அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா தான் தெரிவார். ஏன்னா நம்மால அவ்வளவுதான் பார்க்க முடியும். ஆனா இன்னொரு ஞானியால மட்டும்தான் அவரை முழுசா உணர முடியும். அதேதான். அதுதான் அந்த தனிமை. ஒரு விதத்துல சோகம்தான், ஆனா இதுதான் விடுதலையின் விளையும் கூட. சரி, இந்த விரிவாக்கத்தை, இந்த விடுதலையை தூண்டுகிற சக்தி எது? அந்த என்ஜின் எங்கிருந்து வருது? எல்லா உயிருக்குள்ளேயும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த தவிப்பு எப்படி வருது? அந்த சக்திக்கு மிர்தாத் பல பேர்கள் சொல்றார். கீழ்நிலை உயிர்கள்ல அதுக்கு பேர் உள்ளுணர்வு. ஒரு செடி சூரியனை நோக்கி வளர்றது மாதிரி. இன்ஸ்டிங்க்ட். ஆமா, சாதாரண மனிதர்கள்ல அதுக்கு பேரு பகுத்தறிவு, ரீசன். உயர்நிலை மனிதர்கள்ல அதுக்கு பேரு தீர்க்க தரிசனம். ஆனா இந்த எல்லாத்துக்கும் மூலமான அந்த சக்தியை மிர்தாத் புனித புரிதலின் ஆத்மான்னு சொல்றார். புனித புரிதலின் ஆத்மா. ஆமா, இந்த ஆத்மா தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருந்துகிட்டு அந்த காலை வெளி ஓட்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும்னு ஓயாம உழைக்குது. அதுக்கு சிறையில இருக்கிறது பிடிக்காது, அதுக்கு சுதந்திரம் வேணும். அப்படியானால் நாம எல்லோருமே தேவகுமாரர்கள் தான். நமக்குள் அந்த புனித ஆவி உழைச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா அந்த விடுதலைய அடைய நாம என்ன செய்யணும்? என்னதான் வழி? இங்கதான் மிர்தாத் மிக தெளிவான ஆனா ரொம்ப கடினமான ஒரு வழிகாட்டுதலை தர்றார். காலத்தை ஜெயிக்கணுமா, காலத்தோட சண்டை போடு. வெளிய ஜெயிக்கணுமா, வெளியோட சண்டை போடு. புரியல. சண்டை போடுறதுனா? அதாவது அதை பற்றி கொள்ளாதேன்னு அர்த்தம். நம்மள அடிமைப்படுத்துறது எது? நம்ம உடைமைகள். எந்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட உடைமைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் அடிமை. ஒரு நிமிஷம். அப்போ எதையுமே வச்சுக்க கூடாதா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உடைமையாக்க வேண்டிய 3 விஷயங்கள் தான் இருக்கு. உங்க நம்பிக்கை, உங்க அன்பு, அப்புறம் இந்த விடுதலை அடையணுங்கிற உங்க தவிப்பு. இது 3 தான் உங்க உண்மையான சொத்து. மத்த எல்லாத்தையும், இது என்னதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் நீங்க திறந்துட்டா காலமும் வெளியும் உங்க மேல இருக்கிற பிடியை இழந்துடும். நீங்க சுதந்திரம் ஆயிடுவீங்க. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த புனித ஆவியோட முந்துதலுக்கு எதிர்த்து செயலதான போறாங்க. அதனாலதான் அவங்க தங்களோட இறுதி விடுதலையை தாமதப்படுத்திக்கிறாங்க. ஆனா விடுதலையில உண்மையான தாகம் உள்ளவங்க ஒரே பிறவியில பல யுகங்களை கடந்துடுவாங்க. மரணம் தங்களை அடுத்த கருவுக்கு எடுத்துட்டு போனா அவங்க காத்திருக்க மாட்டாங்க. வாழ்வையே ஒரு ஏவுகணையா மாத்தி எல்லா ஓடுகளையும் ஒரே நேரத்துல தகர்த்தெறிஞ்சிட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த அத்தியாயத்தோட இறுதியில மிர்தாத் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தர்றாரு. நானே கடவுள்னு சொல்றதுக்கும் கடவுள் நான் தான்னு சொல்றதுக்கும் உள்ள வேறுபாடு. ஆமா, அது கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரொம்ப நுட்பமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, இதுதான் உச்சக்கட்ட புள்ளி. அந்த கால கருமுட்டையை உடைச்சிக்கிட்டு முழுசா வெளியே வர்றதுக்கு முன்னாடி நானே கடவுள்னு சொல்றதுல ஒரு விதமான செருக்கு, அகங்காரம் இருக்கு. நாங்கிற தனிப்பட்ட அடையாளம் இன்னும் உயிரோட இருக்கு. கரெக்ட். அது உங்களை இன்னும் இறுக்கமா பிணைச்சிடும். அதற்கு மாறாக கடவுள் நான் தான் என்று உணர்வதில் விடுதலை இருக்கிறது. அப்போ ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு சரணாகதியா? சரியா சொன்னீங்க. நானே கடவுள்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்தோட மையம் நான் கடவுளாக இருக்கிறேன்.
ஆனா கடவுள் நான் தான் உணரும்போது அந்த வாக்கியத்தோட மையம் கடவுள். அங்கே நான்ற தனிப்பட்ட அடையாளம் கரைஞ்சு கடவுள் மட்டுமே மிஞ்சுறார். ஒரு துளி தண்ணீர் கடல்ல விழுந்த பிறகு நான் கடல்னு சொல்றது அகங்காரம். கடல் நான் தான் உணர்றது தான் உண்மையான நிலை. அதுதான் முழுமையான விடுதலை. அப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார் என்பதல்ல, எது நான் இல்லை என்பதுதானா? மிகச்சரியாக. இந்த கேள்வியுடன் உங்களை மௌனத்தில் விடுகிறோம். உள்ளிருக்கும் அந்த புனித ஆவியின் குரலை கேளுங்கள். அது உங்களுக்கான வழியைக் காட்டும். அந்த உணர்வுல தான் உங்கள் விடுதலை அடங்கி இருக்கிறது.